என்ன நீங்க பிரசங்க தலைப்பு? தேவன். எல்லாம் வாசிக்கலாமா? தேவன். மறுபடி வாசிக்கலாமா? தேவன். சில காரியங்கள் நம் மனசுல ஆழமா பதிவாயிட்டு இருக்கும். அந்த பதிவு நம்மள டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும், தூங்க விடாது. காலையில எல்லாம் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, வேலைக்கு போவாங்க, ப்ரோக்ராம் போவாங்க, வருவாங்க. நைட்டு தூங்கும் பொழுது அது வந்துடும். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சது, நம்மளுக்கு நம்ம மாட்டிக்கிட்டது, நம்ம ஏமாற்றப்பட்டது. நல்லா இருப்போம், ஆனா மேல வந்துட்டு இருப்போம், ஆனா அது உள்ள விடாது. தூங்கும் பொழுது பயங்கர டிஸ்டர்ப் பண்ணும், அடிக்கடி வந்துடும். பாருங்க, மாத்திரை எடுக்கணும். என்ன ஆயிட்டீங்க? தூக்கம் சரியா வரதில்லை, சிந்தனை மாறிடுச்சு, பைத்தியம் ஆயிட்டோம், கவுன்சிலிங் போனோம், மாத்திரை எடுக்கணும். அந்த கண்டிஷனுக்கு சில பேர் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா கேவலம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அதைத்தான் தேவன் மறக்க செய்யும்படி உதவி செய்கிறார். கை தட்டலாமா? உற்சாகமா? இதுதான் மாத்திரைனாலே, மருந்தினாலே, உன்னுடைய ஆழமான பதிவினால மாட்டி தவிக்கிறதான அந்த செயல்கள் உனக்கு யார் உதவி பண்றதா? சொல்லுங்க, யார் உதவி பண்றது? தேவன். அதான் பிரசங்க தலைப்பு, தேவன் மறக்க செய்வார். நம்ம ஆண்டவர் மறக்க மாட்டாரு. நம்ம பலவீனமான பாண்டம் பாருங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு வேதியை கொண்டு வரும். பிபி வரதுக்கு, சுகர் வரதுக்கு எல்லாம் காரணம் ஃபர்ஸ்ட் கவலைப்படுறீங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த கவலை தான் ஏதோ ஒரு பாதிப்பு. அதுதான் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாதபடி நம்மள ஆழமா குத்தி கொண்டே இருக்கிறது. அதான் தேவன் அழிக்கிறார். கை தட்டலாமா? அழிக்கிறார், ரப்பர் அழிக்கிற மாதிரி அதை எடுத்து போற. அப்போ உனக்கு விடுதலை, அப்போ சமாதானம். வாசிக்கலாம், நம்ம ஆண்டவர் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பத்தி பருவோம். உபாகம் 4:31 எல்லாம் எடுத்துக்கொள்வோம். உபாகம் 4. உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ளவருங்க. அவரு நீ படுற கஷ்டம், வேதனை அவருக்கு தெரியும். இரக்கமுள்ள கர்த்தர், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த, கை தட்டலாமா? உடன்படிக்கையை மறக்க மாட்டார். உன் வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். நீ ஜோம் எடுக்கிறீங்களே வசனங்கள், ஆண்டவரே இந்த புது வருஷத்துல எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா? எவ்வளவு வார்த்தைகள் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், நம்ம அந்த நேரத்தை தீர்மானம் பண்ணி ஒரு எடுப்போம் பாருங்க. நம்ம கூட மறந்துடுவோங்க. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்காமல் நிறைவேற்றுவார். கை தட்டி கத்தர நம்ம சாட்சி கேட்டோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் போகும்போதே போட்டு போயிடுவாங்க பாருங்க. கார்லேயே போட்டுருவாங்க, பைக்லேயே போட்டுருவாங்க, வீட்டில் போனால் பசங்கிட்ட கொடுத்து கிழிச்சே போட்டுருவாங்க. அப்போலாம் எப்படி நடக்கும்? உனக்கு நடக்காது. ஏன் நடக்கிறது இல்லை? விசுவாசம் வைக்கிறது இல்லை. வாக்குத்தத்தங்களை பண்றதுல விசுவாசம் வைக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்க மாட்டார். உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். சங்கீதம் 9:18 சொல்கிறது. சங்கீதம் 9:18 எளியவனை அவர் மறக்க மாட்டார். வாசிக்கலாமா? எளியவனை வாசிக்க, எளிய நிலைமையில வாசிக்க. 9:18 எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நம்பிக்கைங்க கெட்டு போகாது. எளிமையா இருக்கிறியா? பண வசதி இல்லாம இருக்கிறியா? வேலை குறைவா இருக்குதா? பிசினஸ் ரொம்ப லாஸ்ட்ல போயிருக்குதா? எங்கன்னா போறதுக்கு பணம் பத்த மாட்டேங்குதா? எளிமை நிலைமை. வேதம் சொல்கிறது, நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உன் எளிமையை அவர் மறக்க மாட்டார். கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துமா? உன்னுடைய எளிமையை அவர் பார்ப்பாருங்க, அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏசியா புஸ்தகத்தில் 44:21 சொல்கிறது,
எஸ்யா 40 யாக்கோபே இஸ்ரவேலே நினைக்கணும், நீ நினைக்கணும். 44:21 நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே மறக்கப்படுவதில்லை. மறக்கிற தெய்வம் அல்ல. யாக்கோபுட்டு எவ்வளவோ குறை இருக்குதுங்க. யாக்கோபுட்டு எவ்வளவோ ஏமாற்றக்காரி இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டாரு. ஆண்டவர் அதெல்லாம் மறந்துட்டாரு. யாக்கோபு பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என் தாசன். நம்மளாம் குடும்பத்தில் யாராவது ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டா நம்மளாம் சேர்க்க மாட்டோம், பேசவே மாட்டோம், பிளாக் லிஸ்ட்டை போட்டுருவோம், அவங்கள பற்றி நிறைய குறை சொல்லிடுவோம். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. எல்லாம் மறந்துட்டு தாசன் சொல்றவர். இதெல்லாம் மறக்கிற தெய்வம் நீ என் தாசன். யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால், சொல்லுங்க, என்னால் மறக்க. அந்த தெய்வம் பார்த்தா உன்னை சொல்றாரு, உன்னை மறக்க வைக்கிறாராம். அவர் மறக்கிறது இல்லை, உன்னை மறக்க மாட்டாரு. ஆனா உன்னுக்குள்ள பாதிப்புகள், உன்னுக்குள்ள வருத்தங்கள், காயங்கள் அவர் மறக்க செய்கிறார். சில பேர் சில காரியத்தில் மாட்டிருப்பாங்க பாருங்க, வெளியவே சொல்ல மாட்டாங்க, சொன்னா அவமானம் ஆயிடும், வாழ்க்கை போயிடும். அதில் நொந்து போவாங்க, யோசித்து யோசித்து நொந்தே போவாங்க பாருங்க. கர்த்தர் பாப்பாரு, நீ ஏன் நொந்து போற, ஏன் நீ வெந்து போற, ஏன் நீ இவ்வளவு கொல்லப்படுற, அதை நான் அழிக்கிறேன். ஆமென். ஒன்றிருந்து நான் மறக்க செய்கிறேன். ஒரு மருந்து, சின்ன மருந்து கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் டாக்டருங்க 12 hours 24 hours அதனுடைய பவர். திரும்ப அடுத்த நாள் போடணும். அதோடைய ஒர்க் அவ்வளோதான், 24 hours தான், 12 hours தான். தூங்கி எஞ்சா போச்சு, திரும்பவும் போடணும். அது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு ஒரே ஒன்றா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அவரை தாங்க நிரந்தர தீர்வு. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, இப்படி வருத்தத்தை மறக்க செய்கிறவர். வருத்தத்தை, வருத்தம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருத்தத்தை, வருத்தம். நம்மளால முடியாதுங்க மறக்கிறதுக்கு. நம்மளுக்கு அந்த திறமை, அவ்வளோ பவர் பாடியில் இல்லை. மார்த்தாலே மார்த்தாலே, அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்ற, கவலைப்பட்டு வருத்தப்படுற. தேவையானது வா என்கிட்ட இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:51. ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, தெளிவான வார்த்தை, நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று கைத்தட்டலாமா? தேவன் பண்ணினார். என் வருத்தத்தை தேவன் மறக்க பண்ணினார். தேவன் தாங்க மறக்க பண்ணணும். மாத்திரை மருந்துகள்லாம் அது 24 hours தான், 3 months நடக்கணும். டாக்டர் சொல்ற மாதிரி நம்ம செய்யணும். தேவன் அப்படி அல்ல. நீ ஜெபம் பண்ணி பாரு, அவரே இறங்கி வந்து உனக்கு உதவி செய்கிறவர், அவரே உனக்கு. யோசேப்பு என்ன தவறு செஞ்சா? அப்படி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா, அப்படி தூக்கிட்டானுங்க அண்ணனுங்க. பார்த்துனே இருந்தானுங்க பாருங்க. டே வராண்டா, ஒருத்தன் சொல்றான் துணியை காட்டுன்றான், துணியை மாட்டுன்றான், கொன்றுன்றான், ஆட்டை பூடின்றான், ரத்தத்தை செதுன்றான், இடுன்றான்.
அதை பண்ண இதை பண்ணதான் ஒரு குழியில எடுன்றான், தூக்குன்றான், ஒருத்தர் கொன்றுன்றான், அவன் ஒருத்தர் வாழ வேண்டான். இதெல்லாம் பார்த்துனுக்கிறான் யோசேப்பு. மரண இதில் இருக்கிறா, அப்படி விட்டுருவாங்களா இணைவனுங்கான்னு விட மாட்டேங்கிறானுங்க. குழியிலே போட்டானுங்க பாரு. ஒருத்தர் சொல்கிறான், டே வித்துருக்கண்டா அவனே. என்னப்பா அவனே எப்படி இருக்கும், எவ்வளோ வருத்தம் தெரியுமா? சோறு போடுறவனுங்க இவன் சாப்பாடு பசியாக்கிறவனு சோறு கொடுத்தான், போயிட்டு மாட்டினாடான்னு மாட்டை வச்சு என்ன அக்குறம் பண்ணாங்க தெரியுமா அவங்க அண்ணனுங்க. வித்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட வந்து போய் சொல்கிறானுங்க, மிருகம் அடிச்சிச்சோம் பையனு. வித்துட்டானுங்க. எவ்வளோ கல் மனசு பாருங்க அவனுங்க. அங்கே போய் அடிமை இருந்து அங்கே இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த போத்திபாருடைய அந்த அம்மாவோட தொலை தாங்க முடியல. அங்கே பரிசுத்தமாக வாழ்ந்தா அப்படி, அங்கே உண்மையாக வாழ்ந்தா அப்படி, பாவ பழியை ஏத்துக்கணும் அப்படி. அங்க ஒரு உபத்திரம், அங்க ஒரு வருத்தம். வேலை கிடைச்சிச்சுப்பா, நல்லா வாழலாம் நினைக்கும் பொழுது பெரிய பாவம் வந்து விழுது. அங்க இருந்து சிறைச்சாலை போனாக்கா ஒரு சொல்ற, அப்படி நல்ல விளக்கம் கொடுத்த உன்னை காப்பாத்தி விடுறான்னு. அவனும் மறந்துட்டான். எவ்வளவு வருத்தம் தெரியுமா யோசேப்புக்கு. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சது இல்லைங்க. நம்ம சும்மா பைபிள் படிச்சுட்டு போயிடுறோம், நம்மள தான் பெருசு நடிச்சுங்கிறோம். அங்க கர்த்தரை விடவில்லை யோசேப்பு. தேவன் யோசேப்போடு சொல்லுங்க இருந்தா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். சொப்பனத்தை விளக்கம் கொடுத்தா அப்படி பாருங்க. பார்வோனுக்கு தெரியல பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருப்பா, நீயே செய்யணும் வா. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு திருமணம் ஆகுது பாருங்க. மனைவி வராங்க, குழந்தை பொறுக்குது. என்ன சொல்ற அப்படி வாசிங்க. 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் தேவன் மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பிள்ளைக்கு வேணுங்க, பிள்ளை உனக்கு ஆறுதல். நேற்று கூட பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணோம் பாருங்க. அதான் திரும்பணுன்னு பிள்ளை தேவை. கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறக்கிறா பாருங்க, வருத்தத்தை மாத்துறாருன்னு சொல்ற அப்படி. ஃபர்கெட்ஃபுல்னஸ், என் வருத்தத்துக்கு மறக்க செய்கிற தெய்வன் என் பேர் வச்சா அப்படி. மனாசே அந்த பேர் அடையாளமா வைக்கிறா அப்படி. ஒரு நாள் பார்க்குறா அப்படி, யாரோ தானியம் அவங்க வந்துக்கிறாங்களேன்னு பார்த்தா எல்லாம் அண்ணனுங்க வணங்குறாங்கங்க. சொப்பனம் நிறைவேறுது. வெளியே போய் அப்படியே உள்ளே போய் அழுகுறா அப்படி. ஆண்டவரே, அவங்க தெரில யோசேப்புன்னு, வித்துட்டோம் செத்துட்டுப்பான் முடிஞ்சு போயிட்டு கதைன்னு. அவன் ராஜாவா இருப்பான்னு கத்தருக்கு ஒன்று தான் தெரியும். கைத்தட்டி கத்த ராஜாவா வைக்கிற தெய்வன், வருத்தத்தை மாற்றி ராஜாவா வைக்கிற தெய்வன். எல்லாம் அப்படியே பணிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சிச்சு இவெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு. நீ ஆண்டவரை தேடும் பொழுது, நீ அவரை உண்மையா ஆராதிக்கும் பொழுது உன் வருத்தத்தை அவர் அழிப்பார், மறக்க செய்வார், உன் பாதிப்புகளை அவர் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? மாத்தாலே மாத்தாலே ஏன் கலங்குகிறாய்? அநேக காரியங்களை குறித்து ஏன் வருத்தப்படுகிறாய்? கர்த்தர் வருத்தத்தை அழிக்கிறாருங்க, மாற்ற செய்கிறார். யோபு பயங்கர வருத்தம். அவன் ஃப்ரெண்டே சொல்கிறா அப்படி வந்து. யோபின் புஸ்தகம் 11:16. யோபின் புஸ்தகம் 11:16. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறக்கணும். வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நீர்ப்பீர். அவன் ஃப்ரெண்டு சொல்றா அப்படி, ஏன் வருத்தப்பட்டு அதை மறந்துடு. மறக்கணுங்க வருத்தத்தை. நோய்வாய்ப்படக்கூடாது.
மரத்தை தூக்கி போடணும். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை. எதுக்கு வசனம் இருக்குது? பாரத்தை எடுத்துடும், நம்ம இருந்து எடுத்துட்டு மேல வச்சு நாண்ட விட்ட, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்றாங்க வருத்தத்தை எடுத்துட்டாருங்க யோபு. ஸ்நேகிதருக்காக ஜெபம் பண்றா. அப்படி பாருங்க, கள்ளக்குறிச்சிக்காக நம்ம ஜெபம் என்ன சொல்றது? இது கள்ளக்குறிச்சியா? ஜெபிக்கணும். எது பேர் உபாசனை ஜெபிக்கணும்னு தெரியல. விஷ சாரத்தில் குடிச்சுங்க செத்துங்க பாருங்க. நம்மளாம் ஜெபிக்கணும் அதிகமா. ஜெபம் பண்றா அப்படி யோபு அவன் நண்பருக்காக. கர்த்தர் சிலரை போய் மாத்தினார். ஆமென். யோபு மனைவி பிள்ளைகள் போல அங்க யாருமே அழகு இல்லைங்க. அவ்வளவு ஆண்டவர் பூர்ண ஆயுசு கொடுத்தாரு. வருத்தத்தை மாத்தினார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் போவோம். தகப்பன் வீட்டை மறக்க செய்வார். எல்லாம் சொல்லுவோமா? தகப்பன் வீட்டை எல்லாம் சொல்லுவோம். தகப்பன் வீட்டை. ரெண்டாவது பாயிண்ட், தகப்பன் வீட்டை மறக்க செய்வார். சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், செவியை சாய்க்கணும். இதுக்கு இது சாய்க்க மாட்டாங்க நிறைய பேரு. செவியை சாய்த்து சிந்தனை பண்ண மாட்டாங்க. சிந்தித்துக்கோள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை மறக்கணுமா? யாருக்கு? ராஜகுமாரிக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பா அப்பா அம்மா அண்ணன் தம்பி தம்பி அண்ணன் சொத்து வீடு வாசல். இன்னும் புலம்பாதீங்க. ஆண்டவர் நல்ல வாழ்க்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பார்க்கறது இல்லை, அதை பாராட்டுறது இல்லை. இன்னும் எங்கள் அப்பா, இன்னும் எங்கள் அம்மா, இன்னும் எங்கள் அக்கா, இன்னும் எங்கள் நண்பருங்க, எங்கள் ஊர் என்ன. பைபிள் சொல்லுது எல்லாம் மறக்கணுமா சகோதரிகளே? எல்லாம் மறக்கணும். அப்போ தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். புருஷன் வீட்டில் வந்துட்டு நீ என்ன சோறு போடுற? எங்கள் அப்பா வீட்டில் எப்படி சாப்பிட்டேன்? நீ என்ன துணி வாங்கி கொடுத்த? எங்கள் அப்பா என்ன துணி? உந்த என்ன வீடு? எங்கள் அப்பா வீடு என்ன? இப்படிலாம் பேசியிருந்தா வாழ மாட்டோம். உங்கள் அப்பா வீட்டை காட்டிலும் உன் புருஷன் வீட்டை பெஸ்ட்டாக பண்ணி காட்டணும். விசுவாசிக்கிறீங்க அமைச்சு சொல்லுங்க. இன்னும் குறை சொல்லக்கூடாது புருஷன் வீட்டை. அதான் பைபிள் சொல்லுது. வாசிங்க. என்னது? குமாரத்தியே கேள். எப்படி கேட்கணுமா? செவி கொடுத்து கேட்கணுமா? கேட்டு என்ன பண்ணுமா? சிந்திக்கணுமா? இப்ப இருக்கிற பொண்ணுங்க பேச்சுது பாருங்க. பேச்சு புருஷனை மதிக்க மாட்டேங்குதுங்க, கேவலப்படுத்துதுங்க. ஏதோ அப்போதான் வேலை கிடைச்சி சம்பாதிச்சு பிள்ளைய கொஞ்சம் பொண்ணடிக்கல, இதை பொண்ணாட்டியை பார்க்கணும், இதை கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சமா செய்ய போற. அப்படி போறதுக்குள்ளே குறை சொல்றது. அப்பா நீ வந்து கேளுப்பா, கேளு அப்பா, வந்து கேளு. கேளு அப்பாவை கேளு. என்ன அது? பைபிள் சொல்லுது என்ன பண்ணும்? தகப்பன் வீட்டை மறந்து விட்டு. காய் நாட்டு பிறகு எங்க ரொம்ப தூரமா இருக்குதுங்க, எங்க அப்பா வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியாகுதா, போ வீட்டுக்குள்ளேயே போ, மேலே ஒரு காலியாகுதா, வாங்க போயிடலாம். ஏங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எங்க அப்பாக்காரன் வாங்க. யாருக்கு இருது? ஏசப்பா இல்ல, எங்க அப்பாக்காரன் வாங்க, எங்க அண்ணாக்காரன் வாங்க, எங்க மச்சிச்சு இருக்குது வாங்க. யாருக்கு இருது? நமக்கெல்லாம் சொல்லுங்க. ஏசா பார்க்கறான்னு சொல்ற மாட்டேங்கிறோம். பெண்கள் தைரியமா சொல்றது பாருங்க. என்ன சொல்றது? பெண்களை சொல்றது தைரியமா சொல்ற. ஏசா பார்க்கறான்னு சொல்றது இல்ல. எங்க அண்ணன் பார்த்துக்குவாங்க வாங்க. ஒரு அம்மா சொல்லுது டிவியில, கேட்குறாரு அவரு, ஏமா நீ டைவர்ஸ் கொடுத்தேன்னு. சார் நான் சார் கொடுத்தேன், எங்கள் வீட்டுக்கு கொடுக்க வச்சாங்க சார், கொடுக்க வச்சாங்க சார். அவன் என்ன உன்னை பார்க்கல சரியா, என்ன வேலை செய்கிறான், டைவர்ஸ் பண்ண நாங்கள் பார்த்துக்குறோம், டைவர்ஸ் பண்ணோம், டைவர்ஸ் கொடுக்க வச்சாங்க சார், கொடுத்துட்டேன் சார். நானும் அவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை ரோட்டில் விட்டாங்க சார். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு, ரோட்டில் விட்டாங்க சார். ஏம்மா இப்போ நீங்கள் புருஷன்ட்ட போகிறதா? போனேன் சார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு சார். இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஞ்சி குடித்து கண்ணீரோடு வாழ்கிறேன் சார். நைட்லாம் தூங்கும் பொழுது எனக்கு அதே ஞாபகம். அந்த அம்மா சொல்லுதுங்க கோபிநாத்துக்கிட்ட, யார்கிட்ட?
சொல்லுது, சார் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, எல்லா பெண்களும் திருந்தணும் என்னை பார்த்து. நான் ஆனஸ்டாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். அந்த அம்மா கேட்க சொல்லுது, மன்னிப்பு கேட்குதுங்க, பல வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்குது. மன்னிச்சிருங்க, நான் டைவர்ஸ் கொடுத்தது. நினைச்சா டைவர்ஸு. ஏன் அப்பா கெத்து, அண்ணன் கெத்து, டைவர்ஸ் மாடுபடுத்தினி மாடுபடும் பார்க்கலாம். எப்பா பாரு டைவர்ஸு 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 டைவர்ஸ். பிசாசு ஒரு டைவர்ஸ்ங்க, அது ஒரு பிசாசு. ராமே சொல்லுங்க. ரூத் கேட்குறாங்க, சொல்கிற அம்மா மாமியார் சொல்லுது, அம்மா ஒரு புறால் போயிட்டா, நீ ஏன் முத்த செஞ்சு போயிடு, நல்ல வாழ்க்கை வாழ்ப்போ. ரூத்தின் புஸ்தகம் 1:15. ரூத் 1:15 எல்லாம் எடுங்க சீக்கிரமா. ரூத் 1:15 வாசிங்க. அப்பொழுது அவள் இதோ சகோதரி திரும்பி போயிட்டா. உன் சகோதரி அவங்க அப்பா வீடு மறக்கல போயிட்டா. நீயும் போ, நீயும் போ. உனக்கு அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் இருக்கிறாங்க இல்லையா, சொத்து இருக்குது இல்லையா, போ. சகோதரியில கேளுங்க. போனா போய் உட்காந்துக்கிறது அப்பா வீட்டில் அம்மா வீட்டில். புருஷனுக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், அன்பு வேணாம், பாசம் வேணாம், எது வேணாம், மணி கணக்காக போய் உட்காந்துக்கிறது. நம்ம சொல்லுது போமா. அதுக்கு ரூத் சொல்ற, அதற்கு 16, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். கை தட்டலாமா? இது மாதிரி வரணுங்க விசுவாசம். அப்பதான் உங்க அப்பா வீடு நல்லா இருக்கும், உங்க அம்மா வீடு நல்லா இருக்கும். உங்க புருஷன் உங்க அப்பா அம்மா எல்லாம் பாப்பா, அப்படி உங்க அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்து தூக்கி விடுவாரு. புருஷன்ட்ட ஃபுல்லா கொளுத்தி போடுறது, பகை பண்ணி வச்சிடுறது. எங்க அண்ணா வரான் தூக்குறான் பாருன்றது. இங்க பாருங்க சொல்றா, கீழே வாசிங்க. நீ 17, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்க பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் பிரித்தால் கத்துறதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு. கை தட்டலாமா? எவ்வளவு விசுவா. இது தாங்க பைபிள் சொல்லுது. உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. கர்த்தர் ரூத்தை மத்திய புஸ்தகத்தில் வர வச்சுட்டாரு. எங்க வர வச்சுட்டாரா? 1ஆம் அதிகாரத்தில் கொண்டாந்து விட்டாருங்க. ஏன்? ரூத்து சும்மா இல்லைங்க. ரூத்து போவாச ஆண்டவரே கொடுத்தாரு. போவாச பெரிய எஜமான், ஆமென், ஜமீன்தார். போவாசை கொடுத்து, போவாசு யார் பிறந்தது? ஓபேத். ஓபேத் யார் பிறந்தது? ஈசாக்கு யார் பிறந்தது? தாவீது. தாவீது யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து. வம்ச வரலாறுல பாருங்க. சும்மா இல்ல. நீ ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவ. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? இது எங்க அப்பா வீடு, எங்க அம்மா வீடு, எங்க அண்ணன் வீடு சொல்லாம கர்த்தர் கொடுத்த கணவன் சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ கணவன் வீட்டை தூக்கி பிடிச்சு பாரு. ரெபேக்கால பார்த்து கேட்கறாங்க, எலேசியர் நீ தண்ணி ஊத்தின குடத்தை ஒட்டகத்துக்கு அவங்க வந்து ஒன்று பொண்ணு கேட்கறாங்க. இப்படிப்பட்ட இவங்களா நீ போறியா? அந்த அம்மா கேட்கறாங்க பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்ல, அப்படியா, இவங்க யாரோ, நீ எனக்கு யார் கட்டி வைக்கிற, அவங்க தேசம் என்ன, நம்ம என்ன, நம்ம ஊர்லேயே பையனே இல்லையா, நம்ம ஊர்லேயே மாப்பிள்ளை இல்லையா, அப்படியே சண்டை போடல. இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு போட்டோ காமிச்சு பாருங்க. இது 10 போட்டோ அனுப்பு. எத்தனை போட்டோ அனுப்பு? உனக்கு காலு, தலை, முதுகு, நெத்தி, இந்த எல்லாம் காட்டணும். வீடியோ வர காட்டு, வீடியோ காட்டு. என்ன காட்டு? ரேபக்காலே மாப்பிள்ளை கொண்டு போலங்க. எலேசியர் கேட்கற அப்படி. வாசிங்க ஆதியாகமம் 24:58. ரேபக்காலை அழைத்து நீ இந்த மனிதனை கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால் ரெபெக்காளை
61 வாசிங்க. அப்பொழுது ரெபெக்காலும் எழுந்து ஒட்டங்கள் மேலே ஏறி அந்த மனிதன் கூட போனார்கள். ஊழியக்காரர் ரெபெக்காலை அழைத்துக் கொண்டு, எவ்வளவு சட்டம் பாருங்க, எவ்வளவு அமைதியான வாழ்க்கைங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க முடியல, இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் பொண்ணு பார்க்க முடியல. 10 பொண்ணு பார்த்தாலும் சந்தேகம் தீரல. ஜபம் இல்ல, விசுவாசம் இல்ல, பைபிள் மேல தரிசனம் இல்ல, பாஸ்டர் மேல நம்பிக்கை இல்ல, பேரண்ட்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. நானே பார்த்துக்கிறேன் விடு. நீயே காயம் பண்ணிக்கிறது, நீயே எல்லாம் பண்ணிக்கிறது. பெத்தது எதுக்கு? அப்போ படிக்க வச்சது யாரு? எல்லாம் மாத்திக்கணும். பிள்ளைங்க கேட்கறாங்க, போறியா? போறேங்க, போறோம்ப்பா, போறோம்ப்பா. தூர தேசங்க, அங்க போய் தான் மாப்பிள்ளை காட்டுறாங்க. இந்த மாப்பிள்ளை நடந்து வராரு, தியானம் பண்ணி கொண்டு வராரு. ஈசாக்கு ஒட்டக்கூத்து இறங்கி கும்பிடுறா. இப்பெல்லாம் அந்த ஒரு பயம் பற்றி போயிடுச்சு, புருஷனை கும்பிடுறதெல்லாம். என்ன சாப்பிடுவா, இந்த சாப்பாடு வச்சுக்கிறேன் பாரு, ஆறி போதுவா. சாப்பிட்டியம்மா? நான் சாப்பிட்டேன். நீ வருவ, நான் காத்து நிற்கணும், நான் சாப்பிட்டேன். புருஷனை மதிக்கிறதே இல்லை. அந்த அம்மா ஒட்டக்கூத்த விட்டு இறங்கி என்ன பண்ணிச்சான்? முக்காட்டு போட்டுச்சு. புருஷங்கிட்ட எகுத்து நிற்கிறது, ரவுடி மாதிரி நிற்கிறது. என்ன அடிச்சிருவியா? அடிச்சு கூட பேசுறது. ஒரு அடக்கம் ஒடுக்கமே இல்லை பாருங்க. ரெபெக்கா கேட்குறாங்கம்மா, போறியாம்மா? போகிறேன். கை தட்டி கத்திர மையப்படுத்தலாமா? அதாங்க யாக்கோபுக்கு அம்மா வாக்குறாங்க. யாருக்கு அம்மா? இஸ்ரவேலுக்கு தாயா இருக்கா. ஏன் பிள்ளைங்க உருப்படாம போறாங்க? ஒழுக்கம் இல்லை, பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, பணிவு இல்லை, தாழ்மை இல்லை, தகப்பன் வீட்டை மறக்கிறது இல்லை. மத்திய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. ஏசங்க சொல்றாரு பாருங்க. மத்திய 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரு. ஒரு நாள் சண்டை வந்துச்சுன்னா தெரிய போகுது. கேஸு, கோர்ட்டு எல்லாம் தெரிய போகுது பாருங்க. அப்பதான் இந்த வசனம் தெரியும். சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. கீழே வாசிங்க. தகப்பனையாவது 37, தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்ல, மகனையாவது மகளையாவது என்னில் அதிகமாக நேசிக்கிறவனுக்கு. அதெல்லாம் ஆண்டவர் பிடிச்சிக்கோ. ஆண்டு கொடுத்த வாழ்க்கை. தகப்பன் வீட்டை மறக்கனாக்கா தூக்கி போட சொல்ல, உன் கணவனை தூக்கி பிடிக்கணும். ராமே சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம் சொல்லி அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லணும். அதுதான் அவனோட அர்த்தம். நல்லா வாழ்றான்பா, சந்தோஷமா இருக்கிறான்பா, கஷ்டம் இருக்குதுப்பா, நான் ஜோம் பண்ணி மாத்திக்கிறேன்ப்பா, வருமா இருக்குதுப்பா, அதை மாத்திக்கிறேன்ப்பா, பிரச்சனை இருக்குதுப்பா, அதை மாத்திக்கிறேன்ப்பா. போன் எடுத்து ரகசியமா பேசி ஊதுறது இல்லை. நான் ஜோம் பண்றேன்ப்பா, ஆண்டு எல்லாம் மாத்துவாருப்பா. அந்த விசுவாசம் வரணும். ரெபெக்கா அப்படித்தான் வந்துச்சு. நான் போறேன்ப்பா. என்ன போக சொல்றீங்களா? நீங்க மட்டும் இந்த ஊர்ல இருப்பீங்களா? அவங்க யாரும் எனக்கு தெரியல, தண்ணி ஊற்றணுன்னு என்ன துரத்தி விட்டுருவீங்களா? இப்போ இருக்கிற பொண்ணு என்ன பேசியிருப்பாங்க. அம்மா அந்த பையனை கட்டிக்குமா? பாசம் கட்டிக்கணுமா? பேச்சு பாருங்க. அழகா முடியாது. என்ன பண்ண போற சொல்றாரு. 3 மாசம் கழிச்சு அவனுக்கு கன்ஃபார்ம் பண்றது. யார்கிட்ட? ஃபோனுக்கு. பத்தியா பாஸ்டர் வந்தாரு, இது மாதிரிலாம் பண்ணாரு, நீ என்ன சொல்ற? பொறு. அவனை ஏமாத்துற வரைக்கும் நடந்துக்கிறது. கர்த்தர் வந்தாரு, சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. ராமே சொல்ல மாட்டேங்கிறேங்க. அந்த விசுவாசம் வரணுங்க. வரதில்லை அந்த விசுவாசம். அப்படி இல்லைன்னா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரை. எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்குது? 3வது பார்க்கலாம். துரோகத்தை மறக்க செய்பவர். அது தூ பொண்ணும். அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து, துரோகத்தை மறக்க செய்கிற கர்த்தர். நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டுப்பாங்க, அது உள்ளே இருக்கும் பாருங்க, விஷமா இருக்கும் நம்மளுக்குள்ள. நம்ம யாரா பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. அவங்க நம்மள பழி வாங்கன்னு காத்துனே இருப்பாங்க.
அதையும் கர்த்தர் மறக்க செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களா? எழுதிருந்தாங்கிறீங்களா? நோட்ஸ் எழுது, பரவாயில்ல, சந்தோஷம். நம்ம யாருக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருப்போம் பாருங்க, நம்ம தெரியாம. கர்த்தர் எல்லாம் மாத்துறாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:45 27:45 வாசிங்க. உன் சகோதரன் உன் மேல் வைத்த, ஏன்னா ஆசீர்வாதத்தை எடுத்துட்ட, நீ அவனுக்கு வர வேண்டியது ஆசீர்வாதத்தை நீ திருடிட்ட. கோபம் தணிந்து என்ன செய்ய? துரோகம் செய்த நீ. அந்த துரோகத்தை அவன் மறக்கணும். மறக்கல. ஏசா உன்னை மறக்கல. அவன் போட்ட போய் கேட்கும் பொழுது ஆஸ்வதிச்சிட்டம்பா, உனக்கு ஆஸ்வதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது துரோகம் ஆயிடுச்சு. மறக்கல. அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் மறந்த பின்பு 4 ஆள் அனுப்பி அவிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நீ ஏன் அடிச்சு சாகணும்? ஆபேல் காயின் போல அவன் கோபமா இருக்கிற. அப்படி 41 வாசிங்க பாருங்க, எப்படி ஏசா எப்படி கோபமா பாருங்க. யாக்கோப்பு நிமித்தம் பகைக்கிறார். பாருங்க, பகைத்து எங்க அப்பா சாகர போய் காத்து நிற்கிறேன். செத்த பிறகு அப்பொழுது என் சகோதரன் யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று ஏசா தன்னை இடத்துல சொல்லிக்கிட்டான். அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறார், கொல்லக்கூடாது. இப்போ அப்பா கேட்டுருவாரு, அப்பா சாகட்டும். என் ஆசிரத்தை நீ எடுத்துட்ட இல்ல, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட இல்ல, எனக்கு துரோகம் பண்ணிட்ட இல்ல, உனக்கு கொல்லாம விட மாட்டேன். காத்து நிற்கிறா. அப்படி இது அவங்க அம்மா தெரியுது. அவங்க அம்மா ஏன் 2 பேர்த்தையும் சாவடிக்கணும்? இவன் அவனை கொள்வான், அவன் இவனை கொள்ளுவான். நீ போப்பா, அவன் மறக்கிற வரைக்கும். ஏசா மறக்கிற வைக்கும், நீ அங்கே இரு. அவனை கூப்பிடுறவா. போயிட்டான். அவனுக்கு யாக்கோப்பு காயனாயி பிள்ளைங்களாம் 12 பேர் மேலே ஆயிட்டாங்க. 14 வருஷம் மேலே வேலை செஞ்சு இன்னும் பல நாட்கள் இருந்து கிளம்பி வரா. அப்படி பாருங்க, ஆள் அனுப்புறா. அப்படி ஏசாட்ட போய் சொல்லு, நான் வரேன்னு. என்ன சொல்றாரு பார்க்கலான்னு. உடனே வந்து சொல்றாங்க, 400 பேரோட காத்துங்கிறான் அவனை கொல்றதுக்குன்னு. வாசிங்க 32:12 வாசிங்க. ஆதி 32:6 32:6 அந்த ஆட்கள் யாக்கோபிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 எதிர்கொள்ள. எப்படி இருக்கும் சொல்லி பார்க்குற. அப்படி நான் வரேன், என்ன நடக்குதுன்னு. எத்தனையோ வருடங்கள் கழிஞ்சு போச்சுங்க. எத்தனையோ வருடங்கள் கழிஞ்சு போச்சு. ஆனா ஏசா காத்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு வரட்டும், கொல்லுவேன். எத்தனை பேர் இப்ப இருக்காங்க? இப்போ 400 பேரோடு காத்து கொண்டிருக்கிறான். அப்படி எப்படி இருக்குங்க? வந்து சொல்றாங்க, நீ போறியா? மாமனா வீடு காலி பண்ணிட்டு நீ போற. அங்க யாருக்கு இப்போ 400 பேர். ஏசா நீ எவ்வளோ கொஞ்சம் பேர் கூட்டமா வச்சுக்கிற. அதான் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல ஆசீர்வாதங்கள். சொல்லுமா, வெறும் கையாய் நான் கடந்து. இரு பரிவாரங்கள் சொல்ல பாருங்க. பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயவு என்னை கைவிடல. கேள்விப்பட்டவன இன்னும் மறக்கலையா? இன்னும் பழி வாங்குற எண்ணமா? இன்னும் நான் உயிரோட இருப்பானா?
ஆண்டவரே அதான் ஆற்றங்கரையில் போய் அழுவுறாருங்க, போறாரு. அப்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை யார் எனக்கு உதவி செய்ய முடியும், என்னை யார் தப்புவிக்க முடியும்? ஜெபம் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஜெபம் பண்றது விட்டுக்கிறோம். கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், மணிக்கணக்கா ஜெபிக்கணும். யாக்கோப்பு அழுவுறா, அப்படி ஜெபிக்கிற, அப்படி போறா, அப்படி விட மாட்டேன்றா. அப்படி 32ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா ஜெபம் பண்றா. அப்படி அவன் பிரசங்கம் போன டைம் பண்ணியிருக்கிறான். தேவனோடு போராடு என்ற தலைப்பில் பிரசிக்கிறான். ஜெபம் பண்ணிட்டு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கை தட்டலாமா? இதெல்லாம் என்னங்க வார்த்தை, இன்னும் உற்சாகமா? என்னங்க அற்புதம் இது! யாருங்க மறக்க செய்தது இந்த துரோகத்தை, இந்த பழி வாங்குறது? இதெல்லாம் யார் செஞ்சது சொல்லுங்க? யார் செஞ்சது? கை வேறு சொல்லாமே. இதெல்லாம் யார் உனக்கு செய்வா? உன்னை காப்பாத்துறது யார்? ஆபத்து விபத்து வந்து உன்னை காப்பாற்றுறது யார் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருங்க. உங்களுக்கே தெரியாதுங்க. உயிரோடு இருக்கிறது காரணமே கர்த்தர் தாங்க. ஆமென். யாரு? நீ உயிரோடு காரணமே இந்த வேத புத்தகம் தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொல்ல வந்தவன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுவுறா. இவங்க யாரு? மனைவி நம்மளாம் கும்பிடுறாங்க. அப்படியா? நல்லா இருக்கு. பகை போதுங்க. கர்த்தர் எல்லா பகையும் மறக்க செய்கிற கர்த்தர். கை தட்டி சாதாரணமானவர் இல்லைங்க. அதான் பிரசங்க தலைப்பு. என்ன தலைப்பு எடுக்கிறோம்? தேவன் ஏசாக்குள்ள அந்த கொலவெறிய மறக்க செய்தார், அழிக்கிறார். எடுத்துரு. யாக்கோப்பு நேசி கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. வசனம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். பாத்தீங்களா? அன்பை உண்டாக்குனது யார்? பகையை நீக்கிறது யார்? உன் ஜெபம் தான். ஆமென். நீ பண்ற ஜெபம் தேவன் இறங்கி வந்து உனக்கு உதவி செய்வார். அதான் இந்த பிரசங்கம். மறக்க செய்கிற தேவன். என்ன சொல்ல செய்வாங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாசிங்க. தேவன் மறக்க என்ன மறக்க செய்வாரா? வருத்தத்தை மறக்க செய்வார். அடுத்து தகப்பன் வீட்டை, மூணாவது துரோகத்தை மறக்க செய்து உன்னை வாழ வைப்பார். அப்படி ஆண்டவர் போல நல்ல தேவன் ஒருவருமே கிடையாது. கன்க்ளூஷனா தெரியுமா? நீ நல்லா ஜெபம் பண்ணு. யாக்கோபை போல ஜெபம் பண்ணு, யோசேப்பை போல ஜெபம் பண்ணு. யோசேப்பு கூட உண்மையா இருந்தா அப்படி கர்த்தர் அவங்கெல்லாம் மார்க்க செய்து வாழ வச்சார். ஆமென். உங்களையும் கர்த்தர் அப்படி செய்வார். எல்லாம் அப்படி எழுந்து நிற்போமா?